நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க. கூகுள் அக்கௌண்ட்டை செக்யூரான பிளேஸில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புது செட்டப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு தெரியல. நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதோட சேர்த்து 11 புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம்போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை எதை வச்சு லாக் பண்ணி வைப்பேன். பாஸ்வேர்டு, பின், 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன், ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை செக்யூரான பிளேஸில் வச்சுக்கிறது கூடுதலாக ஒரு அடிஷ்னலான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த கூகுள் பாஸ்கீஸ் அப்படிங்கிற ஒரு செட்டப் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுவே முறையை எங்களால் பயன்படுத்த முடியல. இதில் இன்னொன்னா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. இந்த கூகுளை பார்த்து என்ன செய்ய, அதையும் நம்ம அப்ளை பண்ணி வைப்போம் நம்ம அக்கௌண்ட்ல. சோ அதை நீங்க அப்ளை பண்ணணும்னா வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா வாங்க. நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் கூகுள் குள்ள போங்க. மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் குள்ள போங்க. அதுக்கப்புறம் இதுல செக்யூரிட்டி டேப் இருக்கும், அதுக்குள்ள போங்க. பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செக்யூரிட்டி கோட் கீழே பாருங்க, பாஸ் கீஸ் இருக்கும். ஸ்டார்ட் யூசிங் பாஸ் கீ இதுக்குள்ள போவோம். accounts.google.com குள்ள நம்ம போவோம். அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணணும். ஒன்ஸ் கூகுள் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாஸ் கீஸ் குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் இங்கேயே பார்க்கலாம், யூஸ் பாஸ் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணாலே போதுமானது, கூகுள் அக்கௌண்ட்டில் இந்த பாஸ் கீஸ் ரெடி ஆயிரும். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செட்டப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய செட்டப்பை கொண்டு வந்தாலும் மேலும் புதிய விஷயங்களை கூகுள் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பாஸ் கீஸ் எனேபிள் யூ டு செக்யூர்லி சைன் இன் டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ் கீ வந்து என்ன ஆகும்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுன்னு இருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ், ஸ்கிரீன் லாக், ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இதெல்லாம் நீங்க பயன்படுத்துவீங்களா, அதை நீங்க இனி பயன்படுத்த வேண்டாம், இந்த பாஸ் கீ ஒன்னே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. அவ்வளவுதாங்க. ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்டட் பாஸ் கீஸ் கீழே பார்க்கலாம். பட் இதுல ஒரு சில செட்டிங்ஸ் வந்து இன்னும் அறிமுகப்படுத்தல. இந்த பாஸ் கீஸை வந்து எப்படி கேன்சல் பண்ணும் அப்படிங்கிறது மொபைலில் அறிமுகப்படுத்தல. லேப்டாப்பில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுலேயும் அவைலபிளாக இல்லை. இன் ஃபியூச்சரில் இந்த செட்டப்புக்கு முறையான அப்டேட்டை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு எப்படி பாஸ் கீ வந்து எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில். இப்போ என்ன ஒரு விஷயம் என்னென்னா, கூகுள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது, கூகுள் ப்ராம்ப்ட் இருக்குது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபோன் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருந்தாலும் கூடுதலாக ஒரு பாஸ் கீஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. இது எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் சொல்லிருக்காங்க. பார்க்கலாம். வீடியோவை பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, பயனுள்ளதா இருந்துச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அன்லைக் பண்ணுங்க.